வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட சேலரி பார்த்தோம் அப்படின்னா 35,000லேருந்து 1,12,000 வரைக்கும் அவங்க சேலரி வந்துட்டு கொடுக்குறாங்க. இதனோட போஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்னையில் தாங்க இருக்கும். இதுக்கு வந்துட்டு எந்த ஃபீமேல்ஸ் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஓகேங்களா, இது முழுக்க பர்மனன்ட் ஜாப் அண்ட் கவர்மெண்ட் ஜாபும் கூட. இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி தான். ஸோ வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு மெதுவாக அப்ளை பண்ணுங்கள். டைம் நிறையாவே இருக்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். சிஎஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோடைய நேம். சிஎஸ்ஐஆர் டிபார்ட்மெண்ட். அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உமன் கேண்டிடேட்ஸ் நாங்கள் முழுக்க என்கரேஜ் பண்ணுறோம். அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் எக்ஸாம் ஃபீஸும் நாங்கள் வாங்க கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களையும் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோடைய ஃபர்ஸ்ட் டேட் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 31/1 அப்போ ஆரம்பித்து 1/3 வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 22 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கான சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 35,000லேருந்து 1,12,000 வரைக்கும் அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் இந்த அலவன்சஸ் எல்லாம் போக, அதாவது அலவன்சஸ் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை நீங்கள் 70,290 ரூபாய் வாங்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 28 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது போஸ்ட் வைஸ் எல்லாமே பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் குவாலிட்டி அஷூரன்ஸில் 3 போஸ்ட் அவங்க கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இதில் யூஆருக்கு பார்த்தோம் அப்படின்னா 28 வயசும், ஓபிசிக்கு 31 வயசும், எஸ்சிக்கு 33 வயசும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். இல்லைனா 1 இயர்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ரிலவெண்ட் டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அல்லது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். 1 இயர் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த ரிலவெண்ட் டிசிப்ளினில். நெக்ஸ்ட்டு ஃபைன் கெமிக்கல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 38 வருஷம் அவங்க சொல்லியிருக்காங்க. 38 இயர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 60% ஆஃப் மார்க்ஸ் வச்சுருக்கணும். 1 இயர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அல்லது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கலாம். அதுக்கு ஈக்குவல் சப்போஸ் அது முடிக்கல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான 60% ஆஃப் மார்க்ஸ் வித் 1 இயர் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அதனோட ரிலவெண்ட் டிசிப்ளினில். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அயான் அந்த பிரான்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு மேக்ஸிமமாக 28 இயர்ஸ் இருக்கணும். இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதோட 3 இயர்ஸ் ஆஃப் ஃபுல் டைம் டியூரேஷனை நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா, அது 60% ஆஃப் மார்க்ஸும் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அல்லது எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் வித் 2 இயர்ஸ் ஆஃப் ஃபுல் டைம் டியூரேஷன் கேட்டிருக்காங்க. சப்போஸ் லேட்டரல் அட்மிஷனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் வித் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா இது அனிமல் ஹவுஸில் பார்த்தோம் அப்படின்னா யூஆருக்கு 1 போஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமாக 28 வயசு வரைக்கும் இருக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஸ்வாலஜி முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கலாம். மார்க்ஸ் சப்போஸ் நீங்கள் அது முடிக்கல அப்படின்னா அதுக்கான ஈக்குவலண்ட்டாக 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். 1 இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
அல்லது பிஎஸ்சி சுவாலஜி முடிச்சிருக்கலாம், இல்லைனா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி வித் 60% ஆஃப் மார்க்ஸ் அண்ட் 1 இயர் வந்துட்டு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த ரிலவெண்ட் டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெதர் ப்ராசஸிங்கில் பார்க்கும்போது 4 போஸ்ட் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 28 வருஷமும், ஓபிசிக்கு 31 வயசும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் லெதர் டெக்னாலஜியில் வந்து 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டியூரேஷன் வந்துட்டு முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 60% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துருக்கணும். அண்ட் 2 இயர்ஸை வந்து அந்த ரிலவெண்ட் டிசிப்ளினில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் அது அல்லது அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் லெதர் டெக்னாலஜியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸாக ஃபுல் டைம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேட்ரல் அட்மிஷனாக இருந்தீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க்ஸ் வித் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கே 33 வருஷம் வந்துட்டு அவங்க மேக்ஸிமமாக ஏஜ் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு லெதர் ப்ராடக்ட்ஸ், இதுக்கு வந்துட்டு 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு வந்துட்டு 28 வயசு, எஸ்சிக்கு வந்துட்டு 33 வயசு அப்படின்னு ஏஜ் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் லெதர் டெக்னாலஜியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், 3 இயர்ஸு ஃபுல் டைம் கோர்ஸ் தான் நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 60% ஆஃப் மார்க்ஸும் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது லெதர் டெக்னாலஜியில் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் டியூரேஷனு லேட்ரல் அட்மிஷனாக இருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸில் வந்துட்டு மினிமமாக 60% ஆஃப் மார்க்ஸும் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்வேர் டெக்னாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 3 போஸ்ட் வந்துட்டு அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க, கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓபிசிக்கு வந்து 31 வயசும், எஸ்சிக்கு வந்துட்டு 33 வயசும் அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைனில் வந்துட்டு நீங்கள் 3 இயர்ஸாக ஃபுல் டைம் டியூரேஷன் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 60% ஆஃப் மார்க்ஸும் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அல்லது ஃபுட்வேர் டெக்னாலஜியில் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லைனா ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் டிசைன் அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. லேட்ரல் அட்மிஷனாக இருக்கீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க்ஸ், டிப்ளமோ 60% ஆஃப் மார்க்ஸும் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஷன் அண்ட் டிசைனிங்கில் 1 போஸ்ட், யூஆருக்கு வந்துட்டு 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு 28 வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோவில் டிசைன் முடிச்சிருக்கலாம், இல்லைனா ஃபேஷன் டிசைனிங் அண்ட் டெக்னாலஜியில் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 60% ஆஃப் மார்க்ஸும் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. அல்லது லேட்ரல் அட்மிஷனாக இருக்கீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க்ஸும் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அந்த போஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இடபிள்யூஎஸ்க்கு 1 போஸ்ட் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமமாக 28 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டியூரேஷன் வந்துட்டு முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான 60% ஆஃப் மார்க்ஸும் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு அவங்க வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது டெக்ஸ்டைல் டெக்னாலஜியில் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கில் 2 இயர்ஸ் ஆஃப் ஃபுல் டைம் டியூரேஷன் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் லேட்ரல் அட்மிஷனாக இருக்கீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க்ஸும் வித் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ரிலவெண்ட் டிசிப்ளினில் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்டு காமன் சயின்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பயாலஜிக்கல் லேப், ஒர்க் எங்கே இருக்கும் அப்படின்னா லேபில் இருக்கும். போஸ்ட் வந்துட்டு எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க, பேக்லாக் போஸ்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் இருக்கணும். பிஎஸ்சி சுவாலஜி முடிச்சுக்கலாம், இல்லை பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஆர் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுக்கலாம். சப்போஸ் இல்லை அது முடிக்கல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 60% ஆஃப் மார்க்ஸும் 1 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பிஎஸ்சி சுவாலஜி
இல்லைனா பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சுக்கணும் வித் 60% ஆஃப் மார்க்ஸும் 1 இயர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா அனலிட்டிக்கல் சர்வீஸ். அந்த அனலிட்டிக்கல் சர்வீஸில் வந்துட்டு 4 போஸ்ட் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. யூஆருக்கு வந்துட்டு 28 வருஷமும், இடபிள்யூஎஸ்க்கு 28 வயசும், நெக்ஸ்ட் எஸ்சிக்கு வந்துட்டு 33 வயசும் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்திருக்கணும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு அதோட 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அல்லது பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் வந்துட்டு 60% ஆஃப் மார்க்ஸும், அது இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக 1 இயர் வந்துட்டு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ட்ரேடு டெஸ்ட் அப்படின்னு அந்த டெஸ்ட் வந்துட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரேடு டெஸ்ட்டில் வந்துட்டு யாரெல்லாம் குவாலிஃபை ஆகுறாங்களோ அவங்க வந்துட்டு ஸ்டேஜ் 2 அதாவது காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒன்று ஓஎம்ஆர் பேஸில் நடக்கும், இல்லைனா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்துட்டு நடக்கும். இது வந்துட்டு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா? அதாவது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் அதில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷின்ஸ் வந்துட்டு எந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ் கொஷின்ஸ் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுடைய ஸ்டாண்டர்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னா டிப்ளமோ லெவல்லையும் இல்லை அப்படின்னா கிராஜுவேஷன் லெவல்லையும் தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் அந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு கொஷின்ஸோடைய லெவல்ஸ் வந்துட்டு இருக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா 200 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 3 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க. பேப்பர் 1ல் பார்த்தோம் அப்படின்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், அது வந்துட்டு 50 கொஷின்ஸ் கேட்பாங்களா. அதில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமமாக வந்துட்டு 100 மார்க் இருக்கும். அந்த 100 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க். நெக்ஸ்ட் பேப்பர் 2ல் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 30 நிமிஷம். அதில் பார்த்தா என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 2 இருக்கும். அதில் ஒவ்வொன்றும் 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு 75 மார்க்ஸ் மேக்ஸிமமாக. அப்போ ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது, ஒவ்வொரு ராங் ஆன்சருக்குமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேப்பர் 3ல் பார்த்தோம் அப்படின்னா 1.5 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் எழுதுவீங்க. கன்சர்ன்டு சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற போஸ்ட்டில் அந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். 100 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 300 மார்க்கு வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. அப்போ வந்துட்டு ஒரு கொஷினுக்கு வந்துட்டு 3 மார்க். ஓகேங்களா? நெகட்டிவ் இதுக்குமே வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இதில் பேப்பர் 2லேயும் பேப்பர் 3லேயும் யார் வந்துட்டு அதிக மார்க் எடுத்திருக்கீங்களோ அவங்கள வந்துட்டு இந்த செலெக்ஷன் கமிட்டி வந்துட்டு சூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பர் 1ல் யார் வந்துட்டு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்துட்டு குவாலிஃபை ஆகுறாங்களோ அதில் ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதில் பேப்பர் 1ல் கம்மி மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் இல்லை. பேப்பர் 2ம் பேப்பர் 3யும் திருத்தவே மாட்டாங்க. பேப்பர் 1ல் வந்துட்டு நீங்கள் அதிக மார்க் எடுத்தால் மட்டும்தான் பேப்பர் 2ம் பேப்பர் 3யும் எவாலுவேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த கமிட்டி, செலெக்ஷன் கமிட்டி. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் மார்க்ஸ் வந்துட்டு பேப்பர் 2 பேப்பர் 3 அதை பேஸ் பண்ணி தான் வரும். அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎஸ்எம், உமனு, சிஎஸ்ஐ எம்ப்ளாயீஸ் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 500 ரூபா. ஓகேங்களா? ஆன்லைனில் தான் வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.